பிதாவாகிய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலும் பரிசுத்த ஆவியினாலும் உங்களுக்கு அன்பும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. இந்த பங்குனி மாதத்திலும் தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்த வசனம், நீ இழந்தவைகளை இயேசுவின் மூலம் பெற்றுக்கொள்வாய். இந்த மார்ச் மாசத்திலே தேவன் கொடுக்கிற ப்ராமிஸ், restored through Jesus Christ. 6 விதமான குறிப்புகளை நான் உங்கள் முன்னால் வைக்க விரும்புகின்றேன். முதலாவது குறிப்பாக, நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே இழந்த பொருட்கள், பணம், வீடு, குடும்பம், இவை எல்லாவற்றையும் தேவன் திருப்ப கொடுக்க போகிறார். இரண்டாவது குறிப்பாக, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இழந்த மகிழ்ச்சியை ஆண்டவர் புதுப்பித்து புதிய மகிழ்ச்சியை ஆண்டவர் கொடுக்க போகிறார். மூன்றாவது குறிப்பாக, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் நோய்வாய்ப்பட்டு உங்களுடைய ஆரோக்கியத்தை இழந்திருக்கலாம். ஆண்டவர் எல்லா நோய்களையும் நீக்கி உங்களை ஒரு புது பலன் பெற்று ஒரு புதிய ஆரோக்கியத்தை தேவன் கொடுக்க போகின்றார். நான்காவது குறிப்பாக, நீங்கள் இழந்த சமாதானத்தை தேவன் புதுப்பித்து ஒரு தன்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு அவர் கொடுக்க போகிறார். ஐந்தாவது குறிப்பாக, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் இழந்த பரிசுத்தத்தை தேவன் மாற்றி அவர் பரிசுத்தவான்களாய் எங்களை மாற்ற போகின்றார். ஆறாவது குறிப்பாக, நீங்கள் இழந்த வேலையை ஆண்டவர் புதிய வேலையை தந்து உங்களுக்கு அதில் ஒரு உயர்வை தந்து தன்னுடைய தயவை காண்பித்து உங்களுடைய வாழ்க்கையை செழிப்பாக மாற்ற போகின்றார். நாங்கள் பார்க்க போகிற முதலாவது குறிப்பு, எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் இழந்த பொருட்கள், பணங்கள், வீடுகள், இதை எல்லாவற்றையும் தேவன் திருப்ப கொடுக்க போகிறார். ஒரு வார்த்தை சொன்னார் ஆண்டவர், என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எதையெல்லாம் இழந்தீர்களோ அதை நான் 100 மடங்கு பெருக்கி தருவேன் சொல்லியிருக்கார் ஆண்டவர். ஆகவே இயேசுவினுடைய ஊழியத்தை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில செய்ய வேண்டும். அது முதல் காரியமாய் காணப்படுகின்றது. இதற்கு ஆதாரமாக நான் ஒரு உதாரணத்தை பழைய ஏற்பாட்டிலே தாவீதுடைய வாழ்க்கை குறித்து உங்களுடன் நான் பேச வாஞ்சப்படுகிறேன். தாவீது அவர் வெளியூருக்கு சென்ற போது அமிலேக்கியர் என்கிற ஒரு கூட்டம் தாவீதின் ஊரிலே வந்து அவருடைய பொருட்கள் எல்லாவற்றையும் கொள்ளையடித்து எல்லா காரியங்களையும், அதாவது சிறுவர் முதல் பெரியோர் வரைக்கும் பெண்களையும் பிடித்து கொண்டு கொல்லாமல் பிடித்து கொண்டு போறாங்க. இப்ப தாவீது திரும்பி வரும்போது அந்த ஊர்ல இருந்த சிலர் சொல்றாங்க, இப்படி அமிலேக்கியர் இந்த ஒரு பெரியோரையும் சிறியோரையும் பெண்களையும் பிடித்து கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லி தாவீது கலங்கி நிற்கிறான். என்ன செய்யறன்னு தெரியாமல் கர்த்தரிடத்துல விண்ணப்பம் பண்றான். அப்பதான் ஆண்டவர் சொல்றார், 1 சாமுவேல் 30:8 நீ அவர்களை பின்தொடர்ந்து போ, அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய்ன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். எல்லாவற்றையும் நீ திருப்பிக் கொள்வாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். அப்ப அவன் பின்தொடர்ந்து போய் என்ன செய்கிறான், அவர்கள் எல்லாரையும் வீழ்த்தி அவர்கள் வசமாக இருந்த அந்த பெண்கள், சிறுவர்கள், பெரியோர்கள் எல்லாரையும் மீட்டுக்கிறது மட்டுமல்ல, எல்லா பொருட்களையும் எடுத்து கொண்டு வருவதை பார்க்கிறோம். அவன் போய் யுத்தம் பண்ண போது ஒரு அவனோடு சேர்ந்த கொஞ்சம் பேரை அவன் அந்த ஊருக்கு காவலா வைத்து விட்டு போகிறான். அப்போ இருந்த பொருட்கள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து எல்லாருக்கும் சரி சமமாக கொடுப்பதை பார்க்கிறோம். ஆகவே அருமையானவர்களே, நீங்கள் சாத்தான் உங்களுடைய வாழ்க்கையில என்னென்னத்தெல்லாம் திருடி எடுத்தானோ அத்தனை காரியங்களையும் தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே அருள் செய்ய போகிறார். ஈசாக்கு விதை விதைத்தான், கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதித்தார். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்ய போகிறார். இரண்டாவது குறிப்பாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், ஏசாயா 61:7 தேவன் சொல்றார், உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனியான பலன் பெறும். நீங்கள் எங்கெங்கெல்லாம் வெட்கமாய் இருந்தீர்களோ அந்த இடத்திலே தேவன் இரட்டத்தனியான பலனை உங்களுடைய வாழ்க்கையில அருளப் போகிறார். அடுத்ததாக சொல்றார், இலட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள், அதன் நிமித்தம் தங்கள் தேசத்திலே
இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். இரட்டிப்பான சுதந்திரத்தை ஆவியிலும் உங்கள் சரீரத்திலும் நீங்கள் உணரப் போகிறீர்கள் அருமையானவர்களே. 2 கொரிந்தியர் 3:16-17 சொல்றது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. ஒரு இரட்டிப்பான சுதந்திரத்தை தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே அருளப் போகிறார். அது மட்டுமல்லாமல் வார்த்தை சொல்கிறது, நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாயிருக்கும். உங்களுடைய துக்க நாட்கள் எல்லாம் முடிந்து போம். நீங்க சந்தோஷமா இருக்கிற நாட்களை தேவன் கொடுக்க போகிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுகிற காரியத்தை, அந்த மகிழ்ச்சியை தேவன் கொடுக்க போகிறார். அடுத்து நாங்கள் பார்த்தோம் சொன்னால், நாங்கள் இழந்த ஆரோக்கியத்தை தேவன் எப்படி புதுப்பித்து கொடுக்க போகிறாராம். அவர் சொல்றார் எரேமியா 33:6, இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ணமான சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி அப்போ ஒரு சுகத்தை கொடுக்க போறார். இதை நாங்க பைபிள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், எசேக்கியல் என்கிறவர் நோய்வாய்ப்படுகிறார். நோய்வாய்ப்பட்டு அவர் மரணத்துக்கு கிட்ட சமீபமா இருக்கிறார். அப்ப ஆண்டவர் என்ன செய்கிறார், ஏசியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். அனுப்பும் போது பாருங்க, ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. ஏசியா 38:4-5 ஆண்டவர் சொல்றார், அப்பொழுது ஏசியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தையானது, நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாகிய கர்த்தர் சொல்றது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் நாட்களோடு 15 வருஷம் கூட்டுவேன் என்று சொல்றார். ஒருவேளை நீங்கள் நோய்வாய்ப்பட்டு இருக்கலாம், உங்களுடைய இருதயம் நொறுங்கி இருக்கலாம், அது ஹார்ட் ஃபெயிலியரா இருக்கலாம், கிட்னி ஃபெயிலியரா இருக்கலாம், என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, உங்கள் உடம்பிலே அது கேன்சரா இருந்தாலும் சரி, உங்கள் உடம்பிலே ஒரு தெய்வீக சுகத்தை என் தேவனாகிய கர்த்தர் கொடுக்க முடியும். யாத்ராமம் 15:26 சொல்வது, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். பாருங்க, இந்த இடத்துல ஏசியா போய் சொன்ன இடத்துல 15 வருஷம் எசேக்கியாவுக்கு உடைய ஆயுள் வருடங்களை தேவன் கூட்டி கொடுக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில என்ன அடிமையானவர்களே, இதை பார்த்து கொண்டிருக்கிறே, உங்களுக்கு ஒரு நல்ல சுகத்தை தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே அருளுவார். அது நீங்க என்ன நோயா இருந்தாலும் எல்லா நோயையும் அகற்றி ஒரு பரிபூர்ண சுகத்தை கொடுப்பது மட்டுமல்ல, உங்கள் ஆயுள் வருடங்களையும் அவர் கூட்டி கொடுப்பார் சொல்லி இந்த இடத்திலே நான் பதிவிட விரும்புகின்றேன். அடுத்தது பாத்தீங்கன்னா சமாதானம். இந்த சமாதானம் இல்லாமல் நிறைய பேர் டிப்ரெஷனுக்குள்ள போறாங்க, மன அழுத்தத்துக்குள்ள போறாங்க. இந்த மன அழுத்தத்திலிருந்தெல்லாம் விடுதலை செய்து தேவன் நல்ல ஒரு பரிபூர்ணமான சமாதானத்தை கொடுக்க போறார். அவரோட வார்த்தை சொல்றது, யோவான் 14:27 சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. உலகம் கொடுக்கிற சமாதானம் ஒரு நிலையற்ற, ஆனா தேவன் கொடுக்கிற சமாதானம் நிலையானது. அவர் சொல்றார், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. என் அருமையானவர்களே, உங்களுக்கு அவருடைய சமாதானத்தை தேவன் கொடுக்க போகிறார். அடுத்த நீங்க பாத்தீங்கன்னா பரிசுத்தத்தை ஆண்டு கொடுக்க போறார். ஏன்னு சொன்னா, ஆண்டவர் சொல்றார், நான் பரிசுத்தர் ஆகியால் உங்கள் எல்லா நடக்கையிலும் நீங்கள் பரிசுத்தராயிருங்கன்னு சொல்லி. அப்ப பரிசுத்தத்தை தேவன் விரும்புகிறார். ஈவன் எங்களுடைய வாழ்க்கையில் கூட ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்றார், உங்களை நீங்களே பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். அப்போ ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். ஆகவேதான் வசனம் சொல்கிறது, பாவத்தை மன்னித்து, ஆண்டவர் பாவத்தை மன்னித்து உங்களை பரிசுத்தவான்களாய் மாற்றுகிறார். மத்தேயு 1:21 சொல்றது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவள் சொன்னால் மரியாளுக்கு ஒரு குமாரன் பிறக்கிறார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று சொல்லப்படுது. அப்ப இந்த உலகம் முழுவதும் பாவத்துக்குள்ளே கிடக்கிறது. இந்த பாவங்களை நீக்கி
இயேசு இந்த முழு உலகத்தையும் ரட்சிக்க போகின்றார். எப்படி ரட்சிக்க போகின்றாராம்? வசனம் சொல்கிறது 1 யோவான் 1 தொடக்கம் 9 வசனங்களிலே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். என்ன அடிமையானவர்களே, ஏன் அவர் சிலுவையிலே போர் மரித்தார்? ஏன் தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார்? வசனம் சொல்றது அவருடைய தழும்புகளாலே நீங்கள் குணமாகிறீர்கள். அது மட்டுமல்ல, அவருடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். அப்ப எல்லா பாவங்களையும் கழுவி இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தினாலே கழுவி உங்களை பரிசுத்தவான்களாய் மாற்றுகிறார். இந்த பாவ வாழ்க்கையை விட்டு ஆண்டவர் பரிசுத்தமான வாழ்க்கையை உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த மாசத்தின் அவர் எழப்போகிறார். அடுத்த குறிப்பாக நாங்க பார்ப்போம்னு சொன்னால், நீங்கள் ஒரு வேளையில வேலை இழந்து அன்எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்கலாம். ஒரு வேளையில இந்த வேலை இல்லாத நேரத்துல சில நேரத்துல பணம் பற்றாக்குறையா இருக்கலாம். இது எல்லாவற்றையும் திரும்ப தேவன் கொடுக்க போறார். எப்படி தெரியுமா? வசனம் சொல்கிறது பாருங்கள். சங்கீதம், அதை நான் படிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 3 வசனத்தை சொல்லப்படுகிறது. தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பில்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்கிறவர்கள் அநேகராயிருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறேன். கர்த்தர் வாளாக்காமல் உங்களை தலையாக்குவார். அவர் உங்களை உயர்த்தத்தான் போறார். நல்ல ஒரு வேலையை கொடுக்க போறார், நல்ல ஒரு சம்பாத்தியத்தை கொடுக்க போறார். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ வாழ்ந்து எல்லாவற்றிலும் சுகமாய் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமா இருக்கு. அந்த சித்தத்தை உங்களோட வாழ்க்கையில கொண்டு வர போறார். நல்ல உயர்வை கொடுக்க போறார், தயவை காண்பிக்க போகிறார் ஆண்டவர். அது மட்டுமில்லாமல் உங்களோட வாழ்க்கையிலே ஒரு செழிப்பையும் கொடுக்க போறார். எப்படி செழிப்பை கொடுக்க போறாராம்? வார்த்தை சொல்றது உபாகமம் 28 வசனத்திலே, நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். இந்த ஆசீர்வாதம் தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு பெறப்போகின்றது. அடுத்த வசனம் சொல்றது உபாகமம் 28 வசனத்தில் சொல்றார், நீ கையிட்டு செய்யும் வேலையெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்க என்னத்தை தொடுறீங்களோ, என்னத்தை செய்றீங்களோ, எல்லாவற்றிலும் நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளை போகிறார். உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாக வானத்தை திறப்பாராம். கொடுக்கிற தெய்வம் கூடிய பிச்சு கொண்டு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் கூட சின்ன இடம் தான். ஆண்டு சொல்றார், வானம் என்ற அவ்வளவு பெரிய இடம், அந்த வானத்தையே திறந்து உங்களை, என் அருமையானவர்களை, உங்களை அவர் தேவனாகிய இயேசு ஆசீர்வதிக்க போறார். ஆகவே நீங்கள் இனிமேல் இந்த மாசத்திலிருந்து கவலைப்படாங்க. நீங்க இழந்தவைகள் எல்லாவற்றையும் தேவன் திருப்ப கொடுப்பது மட்டுமில்ல, உங்களை ஒரு நல்ல இடத்துல வச்சு அவர் ஆசீர்வதிக்க போகிறார். இத்தோடு இந்த செய்தியை நான் முடித்துக் கொள்கிறேன். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்கள் சர்வ வல்லமுள்ள எங்கள் தெய்வமே, இதை பார்த்து கொண்டிருக்க மக்கள் தங்கள் வாழ்க்கையில இழந்த பொருட்கள், பணம், வீடு, இவை எல்லாவற்றையும் திருப்ப கொடுங்க ஆண்டவனே. இழந்த மகிழ்ச்சியை நித்திய மகிழ்ச்சியாய் மாற்றுங்க ஆண்டவனே. இழந்த ஆரோக்கியத்தை நல்ல சுகமாய், நல்ல ஆண்டவனே சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து நீண்ட ஆயுளை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கூட செபிக்கிறோம் ஆண்டவனே. இழந்த பரிசுத்தத்தை ஆண்டவனே அவர்கள் பரிசுத்தவான்களாய் மாற்றி அவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவனே. இழந்த வேலைகள், இழந்த ஆண்டவனே என்னென்னலாம் இழந்தார்களோ அத்தனையும் திருப்ப கொடுத்து ஆண்டவனே, நீங்க சொன்ன வார்த்தையின்படி நித்திய மகிழ்ச்சி உங்கள் சிரசின் மேல் உண்டாயிருக்கும், நீங்கள் இரட்டிப்பான சுதந்திரத்தை அடைவீர்கள் சொன்ன தெய்வமே, அந்த சுதந்திரத்தை கொடுத்து இன்று முதல் இயேசுவே அவர்களோடு கூட இருந்தவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.